Hi, இன்னைக்கு Fourier transformationல third problem பார்க்கலாம். Find the Fourier transformation of f of x. f of x என்ன கொடுத்திருக்காங்க 1 minus mod x if mod x less than 1 இருக்கும்போது 0 mod x வந்து greater than 1 இருக்கும்போது இது small f of x. இதில் இருந்து first Fourier transformation கண்டுபிடிக்கணும். Second என்ன சொல்லியிருக்காங்க அதிலேருந்து deduce பண்ணணும். என்னன்னா இந்த integral value whole square உடைய value pi by 2 இந்த integral of whole power 4 value pi by 3 நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, Fourier transformationல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சதே 3 ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு Fourier transformation ஃபார்முலா, செகண்டு இன்வெர்ஸ் Fourier transformation, தேர்ட் வந்து Parseval's identity. இது 3 தெரிஞ்சாலே போதும் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க Fourier transformation. ஸோ Fourier transformation கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? f of xம் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ப்ராப்ளத்தில் இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு Fourier transformationக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். f of x is equal to 1 divided by square root of 2 pi. ஓகேவா? சரி, லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இதுதான் Fourier transformation ஃபார்முலா. ஆனால் நமக்கு இங்கே லிமிட்டை செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே லிமிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க mod x வந்து லெஸ் தென் 1ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது -1 + 1ல் தான் இந்த வேல்யூ இருக்குது. அதர்வைஸ் என்னது 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இன்டெக்ரல் எப்படி இருக்கும்னா இங்கே -1 + 1 இங்கே வந்து -∞ + ∞, இங்கே 0. சரியா? இப்போது இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா mod x less than 1ன்னா இந்த -1க்கும் +1க்கும் இன் பிட்வீனில் f of x என்ன வேல்யூ எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க 1 minus mod x. சரிங்களா? அதர்வைஸ் mod x greater than 1ன்னா -1 to infinity + 1 to infinity அந்த வேல்யூலாம் என்ன எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, இங்கெல்லாம் 0 எடுக்கும் f of xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த -∞ to +∞ எப்படி பிரிக்கலாம்? 3 இன்டெக்ரலாக பிரிக்கலாமா? -∞ to -1 ப்ளஸ்ஸு, அதாவது -∞ to -1 ப்ளஸ் -1 to +1 ப்ளஸ் 1 to infinity. சரிங்களா? இதுதான் -∞ to +∞ மூணாக பிரிச்சிருக்கோம். -∞ to -1ல் இந்த வேல்யூ என்னது 0. அதுதான் இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ இதோடைய வேல்யூ என்னவாயிடும் 0. அடுத்தது என்னது +1 to ∞வும் 0. அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ இதோடைய வேல்யூ 0. அடுத்தது என்னது -1 to +1 தான் 1 minus mod x. இந்த இன்டெக்ரலோடைய வேல்யூ தான் என்னது 1 minus mod x. சரியா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க mod x less than 1ங்கிறது -1 to +1க்குள்ளே 1 minus mod xன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த இன்டெக்ரல் இங்கே என்னென்னு எழுதிக்கலாம், லிமிட்டு -1 to +1 தான். மீதி ரெண்டு லிமிட்டு என்னவாயிடும் 0 ஆகிடும். அதனால் நான் டேரெக்டாகவே -1 to +1 எழுதிக்கிறேன். f of x உடைய வேல்யூ என்னது 1 minus mod x. -1 +1 லிமிட்டில் 1 minus mod x, மற்ற லிமிட்லலாம் 0. சரியா? சரி, அப்போ -1 to +1 மைனஸ் எழுதிச்சு. அடுத்தது என்ன இருக்குது e power isx into dx. இப்போ isxம் பிரித்து எழுதிக்கலாமா? இப்போ 1 divided by square root of 2 pi -1 to +1 1 minus mod x. இது எப்படி எழுதலாம் cos sx plus I sin sx அப்படின்னு எழுதிக்கலாமா? சரி, into dx. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இதை உள்ள மல்டிபிள் பண்ணி ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் பார்க்கணும் இல்லையா? இப்போ ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் பார்க்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஈவன் ஃபங்க்ஷனில் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எனக்கு எடுக்கும், ஆட் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் f of -x is equal to f of xன்னு கிடைக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே f of xங்கிறது இந்த ஃபங்க்ஷன் தான். f of x is equal to 1 minus mod x into cos sx. சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டாக பிரித்து எழுதணும். நான் உங்களுக்கு பிரித்து எழுதி காட்டுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 pi -1 to +1 1 minus mod x into cos sx dx plus I into -1 to +1 1 minus mod x into sin sx into dx. ஓகேவா? சரி, இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஈவனாக ஆடான்னு செக் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். f of xங்கிறது என்னது 1 minus mod x into cos x. அதை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ஈவனாக ஆடான்னு செக் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், f of -x கண்டுபிடிக்கணும். f of -x சேம் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனாகவே கிடச்சிருச்சின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். சரி, இப்போ -x கண்டுபிடிக்கலாமா? அப்போ 1 minus modulus of -x
காஸ் எஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? சரி, 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் மாடுலஸ்குள்ளே எது இருந்தாலும் பாசிட்டிவ் இல்லையா? அப்போ அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? மாட் எக்ஸ்ன்னு தான் எழுதிக்கலாம். காஸ் ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ அதோடைய வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிரும்? காஸ் எஸ்எக்ஸ்னே கிடச்சிரும். சரியா? அப்போ இது என்ன பாருங்கள், ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கா? அப்போது எனக்கு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. இதிலேருந்து நான் என்ன சொல்லிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் மட்டும்தான் இருக்கணும். இதை செக் பண்ணி இதையே சிமிலராக செக் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் டேர்ம் என்னவாயிடும்? ஆட் ஃபங்க்ஷனாக ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷனாக என்னது? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். சரிங்களா? அப்போ இது ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஏன்னா இது மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது 1 மைனஸ் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் எகெயின் உங்களுக்கு என்ன வரும்? 1 மைனஸ் மாட் எக்ஸ்னே தான் வரும். இங்கே காஸ் எஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? சைன் எஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ சைன் ஃபங்க்ஷனில் மைனஸ் வெளியே வந்துடும். அதனால் எனக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இது செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் டேர்ம் என்னவாக இருக்கும்? ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆட் ஃபங்க்ஷன் இந்த இன்டெக்ரலில் -2 ப்ளஸ் இன்டெக்ரலில் வந்து ஆட் ஃபங்க்ஷன் வந்து அதோடைய வேல்யூ என்னவாயிடும்? ஸோ 0 ஆகிடும். இது வந்து ஆடு டேர்முங்கிறதுனால 0 ஆகிடும். எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் இப்போ இருக்கும். இது ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால. சரியா? அப்போ இதை எழுதிக்கிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π -1 to +1 எப்படி எழுதிக்கலாம்? 2 டைம்ஸ் 0 to 1 1 minus mod x into cos sx dx. செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும். சரியா? ஏன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே 2 இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π 0 to 1 1 minus mod x into cos sx dxன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணிக்கலாமா? இன்டெக்ரல் ஆஃப் u dv மெத்தட் இருக்கா? ஸோ அதோடைய ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும்? இன்டிகிரேஷன் ஆஃப் u dv. இதோடைய ஃபார்முலா என்னது? uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u டபுள் dash v2 மைனஸ் அண்ட் ஸோ ஆன். இதானே? சரி, இப்போ இதில் uங்கிறது என்னது? u ஈக்குவல் டு 1 மைனஸ் மாட் எக்ஸ். இப்போ u dash கண்டுபிடிக்கலாமா? u dashங்கிறது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் மாட் எக்ஸு. அதுவும் இல்லாமல் இந்த 0 to 1ல் மாட் எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 0 to 1. இப்போ 0 to 1ங்கிறது ஜஸ்ட் பாசிட்டிவ் டேர்ம் தான் இல்லையா? அப்போ பாசிட்டிவ் டேர்மில் மாட் எக்ஸுங்கிறது என்னது? வெறும் மாட் எக்ஸ் தான். நெகட்டிவில் தான் மாட் எக்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இங்கே என்ன ஆகும்? மாட் எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம்? மாட் எக்ஸோடைய வேல்யூ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எந்த இன்டர்வலில்? 0 to 1ங்கிற இன்டர்வலில் மாட் எக்ஸுங்கிறது எக்ஸ் தான். ஏன்னா இது ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்குது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூக்கு நீங்கள் மாடு போட்டாலும் எனக்கு எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டேர்மையும் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஜஸ்ட்டு 1 மைனஸ் எக்ஸ்னே எழுதிக்கலாம். சரியா? அப்போது இங்கே இது நீங்கள் 1 மைனஸ் எக்ஸ்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ u ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். இது மைனஸு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் 1. ஸோ u டேஷோடைய வேல்யூ -1. u டபுள் டேஷோடைய வேல்யூ என்னது? இது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? v கண்டுபிடிக்கணும். இதில் dvங்கிறது என்னதுங்க? காஸ் sx. அப்போ vங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் dv. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? sin sx by s. அடுத்தது v1 கண்டுபிடிச்சா v1ங்கிறது என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் v. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வேணும்? காஸை பண்ணால் மைனஸ், சைனை பண்ணால் மைனஸ் காஸ் sx by s. ஆல்ரெடி ஒரு s இருக்கிறதுனால s ஸ்கொயர். v1 வழி கண்டுபிடிச்சா போதும். u டேஷ் கூட மல்டிபிள் பண்ணும்போது v2 0 ஆகிடும். அதனால் இதோடைய போதும். சரி, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதிடலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π இதோடைய வேல்யூ என்னது எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு uங்கிறது என்னது? 1 மைனஸ் எக்ஸ். வியோடைய வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். சைன் sx by s. uv எழுதியாச்சு. மைனஸ் u டேஷ் வேல்யூ -1 இன்ட்டு v1 வேல்யூ என்னது? மைனஸ் காஸ் sx by s ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் u டபுள் டேஷோடைய வேல்யூ 0. அதனால் 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அதனால தான் நம்ம v2 கண்டுபிடிக்கல. சரிங்களா? அப்போ இதோடைய நம்ம முடிச்சுக்கலாம். அப்போ இதோடைய வேல்யூ என்ன வருது? லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π
இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் பண்ணால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 0 இன்ட்டு எதை பண்ணாலும் 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 0. அடுத்து செகண்ட் டேர்முக்கு வரும். காஸ் 0வோட வேல்யூ காசோடைய 1 காசு பார்க்கல நம்ம என்ன பண்ணோம் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்புறம் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் காஸ் எஸ் எக்ஸ்க்கு பதிலாக 1ங்கிறதுனால எஸ் மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். அடுத்தது 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் 0வோட வேல்யூ 0, அதனால இந்த டேர்ம் மறுபடியும் 0 ஆகிடும். காஸ் 0வோட வேல்யூ 1, அதனால நியூமரேட்டர் எனக்கு என்ன ஆகிடும் 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் இது வந்து டினாமினேட்டர் வேல்யூங்கிறதுனால ஒரு மைனஸ். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், சாரி லோயர் லிமிட் வேல்யூ. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், மைனஸ் லோயர் லிமிட் பண்ண போகிறோம். இங்கே 0 ஆகிடும். இந்த டேர்ம் கால்குலேட் பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் வருது இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எகெயின் ஒரு மைனஸ். ஸோ அப்போது மைனஸ் என்ன வரும் காஸ் எஸ்எக்ஸ். ஸோ காசு 0, காஸ் 0வோட வேல்யூ 1 பை எஸ் ஸ்கொயர். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது இது ப்ளஸ் டேர்மு இது மைனஸ் டேர்ம் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π. நான் இந்த ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் 1 பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். ஓகே புரிஞ்சிச்சிங்களா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1 பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எஸ். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் இந்த இன்டெக்ரல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போது இந்த இன்டெக்ரல் வேல்யூவில் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் டேர்ம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும் பார்சவல்ஸை யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு இந்த ஸ்கொயர் டேர்முக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் எஃப் ஆஃப் எஸ்ஸை செக் பண்ணணும். எஃப் ஆஃப் எஸ்ஸை செக் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இதை யூஸ் பண்ணணும் ஃபார்முலாவை. இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டுக்கு ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. நீங்கள் இதை செக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்குது இல்லையா. இங்கேயே ஃபஸ்ட்டு டேர்மும் ஸ்கொயரில் இருக்குது, செகண்ட் டேர்மும் ஸ்கொயரில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணாலே போதும். பார்சல்ஸ்க்கு தான் ஹோல் பவர் 4 இருக்குது, இங்கே எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இதை இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணால் தானே 4ஆக மாறும். அப்போது செகண்ட் இன்டெக்ரலுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணணும் பார்சல்ஸ் யூன் பண்ணோம். ஏன்னா இங்கே தான் ஸ்கொயர் பண்ணுறது இருக்குது. அப்போ கொடுத்துருக்க ஆன்சரை இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணால் தான் எனக்கு என்ன பண்ணும் இந்த இன்டெக்ரல் கிடைக்கும். அப்படின்னா அதை பார்சல்ஸ்க்கு போயிடணும். கொடுத்துருக்க வேல்யூவில் அப்படியே செக் பண்ணாலே எனக்கு இந்த இன்டெக்ரல் வந்துடும். அப்படின்னா நீங்கள் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். புரிஞ்சிச்சா. இப்போ பாருங்கள் இதில் ஆல்ரெடி ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இதை எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் இன்வெர்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். சரியா. அப்போ இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ பாருங்கள் நம்ம இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை இதான் ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா. சரி ஃபார்முலா எழுதிக்கிட்டே எனக்கு என்ன கிடைக்கிறோம் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π. இது வந்து என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ். ஸோ எஃப் ஆஃப் எஸ் வேல்யூங்கிறது என்னது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான். அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். ஓகேவா. இது வந்து என்னது எனக்கு எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். நம்ம இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம். சரி இதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்க்கலாமா. சரி இப்போது இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா. ரூட் பை பை ஆகிடும். ஸோ 1 டிவைட் பை பை. இங்கே என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது இல்லையா. அப்போ எஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் காஸ் எஸ்எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். மறுபடியும் இதை உள்ளே பிரித்து ஆட் ஈவன் பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இது ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ 0 ஆகிடும். நான் முன்னாடி செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க இதையும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 1 பை பை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி 1 மைனஸ் காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் காஸ் எஸ்எக்ஸ்
இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? சரி, இப்போது இதோடைய வேல்யூன்னு எனக்கு கிடச்சிச்சு இல்லையா? சரி, இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். இதை நான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எப்படி எழுதிக்கலாம்? 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதிக்கலாமா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டி, அப்போ இங்கே என்ன வரும்? 2 இன்ட்டு இங்கே 0ன்னு மாற்றிக்கலாம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். சரி, இப்போது நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 0 டு இன்ஃபினிட்டி sin t பை டி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காஸ் டேர்ம் எனக்கு வேண்டாம். அப்போ காசு இல்லாமல் இங்கெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே காசு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த காசை ரிமூவ் பண்ணிடலாமா? காசை ரிமூவ் பண்ணோன்னா சரி, அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா சைன் இருக்குது கொஸ்டினில், ஆனால் இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் காசுன்னு இருக்குது. அப்போ நான் இதை சைனாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சரிங்களா? சரி, அப்போ இதை சைனாக மாற்றணுன்னு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு 1 மைனஸ் காசஸில் ஏதாவது ஃபார்முலா தெரியுமான்னு செக் பண்ணணும் சைனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம நியூமரேட்டரில் இங்கே என்ன இருக்குது? சைன் வந்திருக்கு, நமக்கு இங்கே காசு இருக்குது. அப்போ 1 மைனஸ் காசை எப்படியாவது சைனாக மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். அப்போ இது ஃபார்முலா ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட். என்ன ஃபார்முலா? 0 to infinity. இந்த 1 minus cosக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 times of sin square s by 2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. 1 minus cosஸை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? 2 times of sin square s by 2ன்னு எழுதிக்கலாம். பை ஆல்ரெடி s ஸ்கொயர் இருக்குது, இங்கே cos sx into dx இருக்குது. சரியா? புரிஞ்சுச்சா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது sin t by t மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். இங்கே cos x மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா இந்த டேர்மில். அப்போ நம்ம முன்னே என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதில் எந்த வேரியபிள் கொடுத்தா இது ரிமூவ் ஆகும்னு பார்ப்போம். அப்போ எக்ஸுக்கு என்ன கொடுக்கலாம்? 0 கொடுக்கலாமா? வெரி குட். ஸோ அப்போது புட் x is equal to 0. எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? cos 0 வேல்யூ 1 இல்லையா? cos 0 1ன்னு ஆயிடுச்சுன்னா 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் இது மட்டும்தான் வரும். அப்போ இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ f of 0 is equal to 2 times of sin square s by 2 by s square cos 0 வேல்யூ 1 ஆகிடும் இன்ட்டு எனக்கு இங்கே ds கிடச்சிடும். ஏன்னா இங்கே x வேல்யூ போயிட்டு எல்லாமே எப்படி எனக்கு டம்மி வேரியபிள் சேஞ்ச் ஆகிடும். ஸோ எஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 பை ஓகே. இப்போ எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும்போது இது 0வாக இருக்கும்போது என்னான்னு பார்க்கணும். 0ங்கிறது எங்கே வருது? இந்த -1க்கும் +1க்கும் நடுவில் தான் வருது. -1லேருந்து +1 வரைக்குமே 1 மைனஸ் மாட் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் 0வாக இருக்கும்போது என்ன வரும்? 1 மைனஸ் 0, அப்போது 1 தான் வரும் எஃப் ஆஃப் 0 வேல்யூ. அப்போ எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்னது? எனக்கு 1. சரியா? சரி, இப்போ இந்த இன்டெக்ரல் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? 0 to infinity 2 times of sin square s by 2 by s square ds is equal to இந்த பை பை 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2 பை அந்த பக்கம் போணுச்சுன்னா பை பை 2வாக மாறிடும் இல்லையா? சரி, இப்போது எனக்கு அடுத்தது என்ன பண்ணும்? இந்த எஸ் பை 2எல்லாம் டீயாக வேணும் இல்லையா? அப்போ எஸ் பை 2க்கு பதிலாக டீ கொடுத்தா எனக்கு என்ன வரும்? புட் எஸ் பை 2 ஈக்குவல் டு டி. அப்போ எஸ்ஸோடைய வேல்யூ என்னது? எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2t ஆகிடும். அப்புறம் டிஎஸ்ஸையும் மாற்றணும். அப்போ டிஎஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் டிடி. லிமிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எஸ் 0வாக இருக்கும்போது டீயோடைய வேல்யூ என்னான்னு பார்க்கணும். எஸ் 0வாக இருந்ததுன்னா டீயோடைய வேல்யூ இங்கே எஸ் 0 வந்துச்சுன்னா டீயோடைய வேல்யூ என்னது? 0 தான். எஸ் இன்ஃபினிட்டிவாக இருக்கும்போது டீயோடைய வேல்யூ இன்ஃபினிட்டி தான் இல்லையா? அப்போது எஸ் இன்ஃபினிட்டிவாக இருக்கும்போது டீயோடைய வேல்யூ இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். அப்போ லிமிட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ 0 to இன்ஃபினிட்டி தான், 0 தான், இன்ஃபினிட்டி தான் எஸ்ஸை டீயாக மாற்றும் போது. அடுத்தது 2 times ஆஃப் sin square s by 2. s by 2 வேல்யூ t by s ஸ்கொயர். s ஸ்கொயரோடைய வேல்யூ என்னது? எஸ்ஸை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? இதை ஸ்கொயர் பண்ண என்னது? 4t ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ்ஸோடைய வேல்யூ என்னது? 2 times ஆஃப் dt ஈக்குவல் டு பை பை 2. ஸோ 2 இங்கே ஒரு ரிமைனிங் ஒரு 2 இருக்கும், இதுவும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு? 0 to infinity sin square t by t square dt ஈக்குவல் டு பை பை 2. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0 to infinity sin t by t the whole square into dt ஈக்குவல் டு பை பை 2. அவ்வளோதான்.
சரிங்களா? அப்போ இதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இன்டெக்ரலில். இதோடைய ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்து π/2ன்னு. அடுத்தது என்னது? ஹோல் பவர் 4 வேல்யூ π/3. ஸோ அடுத்தது நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? எஃப் ஆஃப் எஸ்ஸை ஒரு தடவை ஸ்கொயர் பண்ணாலே போதும் 4ஆக மாறிடும். அப்போ அந்த ஸ்கொயர் பண்ணுற ஃபார்முலா எங்கே இருக்குது? பார்சல்ஸ் ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. அப்போ பார்சல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? சரி, அப்போது தேர்டுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பார்சல்ஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணுமா? செகண்டுக்கு சரி, இப்போ இந்த இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போது -∞ to +∞ மாடுலஸ் ஆஃப் நம்ம என்ன எழுதணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி தான் பிரியுது எனக்கு? இங்கே பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸு -1 +1க்குள்ளே தான் இருக்குது, மீது எல்லா இடத்துலையும் 0. அதனால் இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதும் போது என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு -1 to +1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அந்த டைமில் என்னது? -1 +1 எடுக்கும்போது 1 - mod x கிடைக்கும். ஓகேவா? இது வந்து எனக்கு ஹோல் ஸ்கொயர் இன்டூ dx இஸ் ஈக்குவல் டு இங்கே -∞ +∞ தான். ஏன்னா எஃப் ஆஃப் எஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ஸை எங்கேயுமே அப்படி டிஃபைன் பண்ண கிடையாது. அதனால நம்ம அப்படியே தான் -∞ to +∞ தான். இங்கே எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். எஃப் ஆஃப் எஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? √2π. இது டினாமினேட்டர் காமனாக இருக்குது, அதனால் சேமாக எழுதிக்கலாமா? s² 1 - cos s இந்த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். புரிஞ்சிச்சா? இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் கொடுத்துருக்குறது அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுதிட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன இருக்குது? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எப்போ மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எடுக்கும்? -1 +1ல் தான் இந்த வேல்யூ, மற்றதெல்லாம் 0. அதனால நான் -1 to +1 டேரெக்டாகவே போட்டுட்டேன். சரிங்களா? சரி, இப்போது இதை இன்டகிரேட் பண்ண வேண்டியதான் நமக்கு அடுத்தது வேலை. இப்போ -1 to +1 இருந்தால் நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்? 2 times of 0 to 1 1 - mod x the whole square into dx. ஸோ இதோடைய வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? -∞ to +∞. இதை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2/π 1 - cos s s² the whole square into ds. சரிங்களா? சரி, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இதை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2 வச்சுக்கிட்டு ஹோல் ஸ்கொயர் 1 - mod x ஸ்கொயர் இல்லையா? அப்போ இது நீங்கள் ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பாண்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் பண்ணலாம். டேரெக்டாக பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0 to 1க்குள்ளே mod xங்கிறது என்னதும் வெறும் எக்ஸாக மாறிடும். 0 to 1க்குள்ளே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? இது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுக்கும். அப்போ mod எக்ஸும் சேம் தான். எப்போது? 0 to 1ல். 0 to 1ங்கிறது ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதனால தான் இது மாறுது. மற்றபடி இந்த -1 to +1க்குள்ளலாம் mod xை வெறும் எக்ஸ்ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே -1ல் 0 வேல்யூஸ்லாம் இருக்குது. -1லேருந்து 0 வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, அதனால இதை மாற்றக்கூடாது. இங்கே 0 to 1ல் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான், அதனால mod xை எக்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். சரி, இப்போ 1 - x the whole square a - b ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? 1 - x the whole cube by 3. again இந்த எக்ஸை பண்ணால் -1 வந்துடும். ஓகேவா? இன்டகிரல் வேல்யூ 0 to 1. சரி, அதே மாதிரி நம்ம இந்த சைடு பண்ணலாமா? இந்த சைடு பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மைனஸ் இந்த சைனை என்ன பண்ணிக்கலாம்? -∞ to +∞. இந்த 2π இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2π இந்த 1 - cos s ஆல்ரெடி மாற்றுறதுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்னது? 2 times of sin square s/2 s² the whole power 2 into ds. சரிங்களா? சரி, இப்போ இதோடைய வேல்யூ எனக்கு என்ன வரும்? 2 into அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 1 - 1 0 ஆகிடும். இப்போ லோயர் லிமிட் தான் பண்ணணும். அப்போ மைனஸ் லோயர் லிமிட் பண்ணணும். 1 - 0 அப்போ 1 தான் கிடைக்கும். 1 இங்கே என்ன இருக்குது? -3. அப்போது ப்ளஸ்னே வந்துடும். சரிங்களா? சரி, இங்கே பார்க்கலாம். -∞ to +∞. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இல்லையா? அப்போ 8. அப்போ 8/π கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன வரும்? இங்கே 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, ஆல்ரெடி 2 இருக்குது, அதனால 8. இங்கே பை இருக்குது, இதை 3 மட்டும்தான் எடுத்திருக்கேன். மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? sin power 4 s/2 divided by s power 4 ds. அப்படி கிடைக்குமா? சரி, இதை மறுபடியும் இதை எழுதிக்கலாம். 2/3 ஆகிடுமா? மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 2/3 கிடச்சிரும். இதை பார்த்தீங்கன்னா 0 to ∞, அப்போ 2 times of 0 to ∞ எழுதிக்கலாம். அப்போ 2 ஒன்று வெளியே வரும், ஆல்ரெடி 8 இருக்குது. அப்போது
16 பை 0 to infinity. ஓகேவா, மைனஸ் இன்ஃபினிட்டியை 2 டைம்ஸ் ஆஃப் 0 to infinity எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி 8 இருக்கிறதுனால 2ஓட மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். சரி, ரிமைனிங் என்ன இருக்குது? sin power 4 s by 2 by s power 4 ds. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ லிமிட் சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் இங்கே? அதாவது இதை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 to infinity sin power 4 s by 2 s power 4 ds is equal to, இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா pi by 16 into 2 by 3. அப்போ இது கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8. அப்போது pi by 24 கிடைச்சிரும். சரி, இப்போ ரிமைனிங் பார்க்கலாமா? ஓகே, s pi by 2ன்னு இருக்கா? அப்போ டீக்கு இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் போயிடலாமா? t ஈக்குவல் டு s by 2. அப்போ டீக்கு s by 2ன்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எஸ்ஸோடைய வேல்யூ என்னது? 2tயா? சரி, அப்போது dsோடைய வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் dt. லிமிட் வேல்யூ 0 to infinity தான், அது சேஞ்ச் ஆகாது. அப்போ 0 to infinity sin 4 s by 2 உடைய வேல்யூ t by s power 4. அப்போ இது 4 டைம்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 16. ஆக்சுவலாக 2 power 4 பண்ணணும். 2 power 3 by 8 பண்ணால் ஸோ 16 t power 4. ஓகேவா, s power 4, அதாவது 2tயை ஹோல் பவர் 4 பண்ணியிருக்கேன். அப்போ 2 ஹோல் பவர் 4 பண்ணும்போது 16 t power 4. சரி, ds உடைய வேல்யூ என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் dt ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது? ஈக்குவல் டு pi by 24 இருக்குது. இப்போ இது கேன்சல் பண்ணால் கீக்கு 8 கிடச்சிரும். அப்போ 0 to infinity sin power 4 dt by t power 4 dt. இந்த 1/8 அந்த அங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டா 8 pi 24ன்னு இருக்கும். ஸோ இதில் எனக்கு என்ன வரும்? 3 கிடச்சிரும். ஸோ அப்போது 0 to infinity இதை ஹோல் பவரில் எழுதிக்கலாமா? sin t by t இந்த ஹோல் பவர் 4 dt ஈக்குவல் டு pi by 3. அவ்வளோதான். நம்ம இதை இந்த அதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஹோல் பவர் 4 உடைய வேல்யூ pi by 3. ஸோ அப்போ நம்ம ஹோல் பவர் 4 உடைய வேல்யூ என்ன கொடுத்துட்டேன்? pi by 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.